ஸ்ரீ ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு. ஆஸ்திக அன்பர் சபைக்கு அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். சியப்பதியான எம்பெருமானின் கடாட்சத்தினாலும் அடியேனுடைய ஆச்சாரிய கிருபையாலும் இன்றைக்கு அடியேன் திருப்பாவையில் விட்டலன்கிற தலைப்பில் சில மணித்துளிகள் சங்கல்பா குழுமத்துடன் பிரவச்சனம் பண்ணக்கூடிய பாக்கியம் பிராப்தமாயிருக்கு. ஏதாவது பிழை இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்திக்கின்றேன். திருப்பாவைய கோதையின் கீதை அப்படின்னு தான் சொல்வா. அந்த கீதையில் முதல் முத்தான மார்கழி திங்களை விட்டல பக்தர்களோடு இணைத்து இன்றைக்கு நாம் அனுபவிக்கலாம். யார் இந்த விட்டலன்? நம் துவாரகாதீசன் தான் இந்த விட்டலன். ஒரு நாளைக்கு துவாரகாதீசன் கேட்குறார் நாரதர்கிட்ட, நாரதா, இந்த லோகத்தில் வயசான பெற்றோர்களுக்கு சேவை பண்ணக்கூடிய உத்தம புத்திரன் இருக்காளா அப்படின்னு கேட்டார். அப்போது நாரதர் சொன்னார், ஓ இருக்காளே. யாரு அப்படின்னு கேட்டார். பீமா நதிக்கரையில் புண்டலீகன்கிற பித்ரு பக்தன் இருக்கான் அப்படின்னு சொன்னார். அப்படியா, இதோ நான் இப்போவே கிளம்புறேன், அவனை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மிணி பிராட்டியோட கூட துவாரகாதீசன் அந்த பீமா நதிக்கரைக்கு வந்துட்டான். புண்டலீகனுடைய ரொட்டீன் என்ன அப்படின்னா, காலம்பர மாதா பிதா அவள் ரெண்டு பேருக்கும் ஸ்நானம் பண்ணி வச்சு அவளோட வஸ்திரங்களெல்லாம் தோச்சு காய போட்டு தகுந்த சமயத்தில் அவளுக்கு ஆகாரம்லாம் கொடுத்து மத்தியான வேளையில் இவன் போய் வெளியில் காட்டில் போய் காய் கனிகள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வருவான், சாமான்கள்லாம் வாங்கிட்டு வருவான். அதுக்கப்புறம் இடைவெளியில் சாயங்காலத்தில் உட்காந்து அவளுக்கு இதிகாச புராணங்கள்லாம் படித்து சொல்லுவான். இப்படியே அவள் ராத்திரி ஆச்சுன்னா அவளோட காலை பிடிச்சி அவளுக்கு ஆகாரம் கொடுத்து இத்தனை பித்ரு மாதா பிதாக்கு சேவை பண்ணுவான். இதுதான் அவனுடைய ரொட்டீன். நாரதர் சொல்லிட்டார் இல்லையா, அதனால பகவான் துவாரகாதீசன் என்ன பண்ணினா நேர பார்க்கறதுக்கு வந்துட்டான். ரெண்டு பேரும் வந்துட்டான். எப்படி வந்தா அப்படின்னா, கனக கிரீடம், இடுப்பில் பீதாம்பரம்னு இவாளை பார்த்தா பெரிய ராஜாராணி மாதிரி இவனுக்கு இந்த புண்டலீகனுக்கு தெரிஞ்சுதான். சித்த சும்மா இருங்கோ, கழங்கட்டைகளை உட்காத்தி வச்சுட்டு வந்தவாளை பார்க்க ஓடி வர மாட்டானோ? வரலை. வந்த ராஜாராணியை அவன் மதிக்கவே இல்லை, மதிக்காமையும் இல்லை. அப்பா அம்மா சேவைக்கு அப்புறம்தான் பாக்கி எல்லாம்னு இருந்தான். வந்தவாளை உட்காருங்கோ அப்படின்னு சொல்லணும். ஆனால் இவனோட சின்ன குடிசை வீடு, இவன்கிட்ட என்ன தங்க பலகைகளாக இருக்கு உட்கார வைக்கிறதுக்கு. இப்போ சுற்றி முற்றி இப்படி பார்த்தான், 2 செங்கல் தான் இருந்தது. அதை எடுத்து போட்டுட்டு சித்த நாழி நில்லுங்கோ அப்படின்னு விட்டான். இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் இவாளை திரும்பியே அவன் பார்க்கல. அதுக்காக மாத்ரு பித்ரு சேவையையும் வேக வேகமாக பண்ணலை. எப்படி அவளுக்கு செஞ்சு பழக்கமோ அப்படித்தான் பண்ணுறான். அவளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தான், படுக்க வச்சான், காலை பிடிச்சு விட்டான், விசிறினா. அவள் விஷ்ராந்தி எடுத்துட்டதுக்கப்புறம் வாசலுக்கு ஓடி வரான். வந்தவாளுக்கு ஸ்வாகதம் அப்படின்னா, நீங்கள் யார், எந்த தேசத்து ராஜா, இந்த ஏழை பிராமணன் குடிசையை தேடிட்டு வந்திருக்கேளே. அபச்சார சகசிரம் மே மனோவாக்கியாய கல்பிதா அத்தியந்த கருணா சிந்தோ ஷமஸ்வ புருஷோத்தமா. என் குடிசை வாசல்ல செங்கல் மேலே இத்தனை நாள் உங்களை நான் நிறுத்தி வச்சுட்டேன், நான் அபராதி, என்னை நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டுண்டா. உங்களுக்கு நான் என்ன கைங்கரியம் பண்ணணும், எதை எதிர்பார்த்து என்னிடத்துல நீங்கள் வந்திருக்கேள் அப்படின்னு கைகளை குமிச்சுண்டு கேட்டான். உடனே துவாரகாதீசன் சொல்கிறான், நான் துவாரகாதீசன் கிருஷ்ணன், இவள் என்னுடைய தர்மபத்தினி ருக்மிணி பிராட்டி. நாரதர் உன்னுடைய மாத்ரு பித்ரு பக்தியை சொன்னார், அதை பார்க்கறதுக்காக நாங்கள் 2 பேரும் வந்தோம்.
பிரத்யட்சமாக நாங்கள் பார்த்துட்டோம், எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப திருப்திப்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னார் துவாரகாதீசன். சாட்சாத் பகவான் வைகுண்டபதி அப்படின்னு சொன்ன உடனே கரகர கரகரன்னு இவன் கண்லேருந்து கண்ணீர் பெருகிறது. கண்ணீரோடு சொல்கிறான், சாட்சாத் பரமாத்மாவான உம்மை பார்க்க 33 கோடி தேவர்கள் க்யூவில் நின்றுருப்பா, என்னை தேடி வந்து என்னை பார்க்க வந்திருக்கேளே, என்னிடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டான். உங்ககிட்ட பித்ரு பக்தி இருக்குப்பா, அதை பார்த்து கத்துண்டு போய் என்னுடைய தேவகி அம்மாக்கும் வசுதேவ அப்பாவுக்கும் சேவை பண்ணணும்னு தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னான் துவாரகாதீசன். கீழே விழுந்து அவளை சேவிச்சான், ஆடினா பாடினா பூஜை பண்ணினா, தனக்கு என்ன தெரியுமோ எல்லாம் பண்ணிட்டு பக்தனா கைகளை குமிச்சுண்டு நிற்கிறான். புண்டலீகா, உனக்கு என்ன வரம் வேணும்ப்பா கேள் அப்படின்னார் பகவான். எனக்கு என்ன வரம் வேணும்? என்னை தேடி இந்த க்ஷேத்திரத்துக்கு வரத்துக்கு வந்ததுக்கு நான் ஒன்றும் துருவன் போல தபஸ் பண்ணலையே சுவாமி, இல்லை ருக்மாங்கதன் போல விரதம் அனுஷ்டிக்கலையே, பிரகலாதன் போல பக்தி கூட பண்ணலையே. ஆனால் என்னை தேடி நீங்கள் வந்திருக்கிறதுக்கு ஒரே காரணம், என் தர்மத்தை நான் பண்ணினேன், அது என்னுடைய கடமை. அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீர்கள். அவ தர்மத்தை ஃபாலோ பண்ணால் அதுவே உங்களுக்கு பண்ணுற பூஜை. அதனால உலகம் உள்ளளவும் மாத்ரு பித்ரு சேவை பண்ணால் பகவான் எவ்வளவு சந்தோஷப்படுவான்கிற தர்மம் தெரியணுமாகில் துவாரகாதீசனா நீர் இங்கேயே நின்னுடும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டான். புண்டலீகா, உன் இஷ்டப்படியே அர்ச்சாமூர்த்தியா மாறி நான் இங்கேயே இருக்கேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சாமூர்த்தியா அங்கேயே ஆயிட்டான். அந்த செங்கல் மேலே பாண்டுரங்கனும் துவாரகாதீசனும் ருக்மிணி பிராட்டியும் விபவ ரூபத்தோட துவாரகைக்கு கிளம்பி போயிட்டான். அவன் அனந்தமூர்த்தி ஆச்சே, அநேக ரூபங்களை தரிக்கக்கூடியவனாச்சே. ஒரு சிற்பினால் செய்யப்படாத தானே பகவான் எடுத்துட்ட ஸ்வயம்பூ மூர்த்தி தான் பண்டரிநாதன் பாண்டுரங்கன். அவனை விட்டலன் அப்படின்னு சொல்லுவோம். செங்கல் மேலே இடுப்பில் கையை வச்சுண்டு எந்த கோணத்தில் புண்டலிகனுடைய பித்ரு பக்தியை பார்த்துன்னு இருந்தார்களோ அதே கோலத்திலேயே நின்றுருக்கார்கள் இன்னிக்கும். பாண்டுரங்காஷ்டகத்தில் ஆதிசங்கரர் சொல்கிறார், மகாயோக பீடே தடே தீமரக்ஷாக வரம் புண்டலீகாயதாது முனீந்திரைஹி சமாகத்யத்வதிஷ்ட்யந்தம் ஆனந்தகந்தம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் அப்படின்னு பாடுற. இந்த இனி எப்படி துவாரகாதீசன் விட்டலனா வந்தாங்கிறத பார்த்தோம். ஒரு நாளைக்கு இனி இந்த விட்டலனை முதல் பாசுரமான மார்கழி திங்களோட சேர்த்து நாம் இன்றைக்கு அனுபவிக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் வேதவியாசர், வசிஷ்டர் முதலான ரிஷிகள், எல்லா ஆழ்வார்களும், ஆளவந்தார், ராமானுஜர் போன்ற ஆச்சாரியர்கள்னு எல்லாரும் கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இவர்களை காட்டிலும் இடக்கை வலக்கை அறியாத இடைச்சிகளுடன் இவன் கலந்து பழகினான். இவன் கிட்ட ஆழங்கால் பட்டது போல பிராட்டியும் ஈடுபாடு கொண்டு ஆண்டாளாக அவதாரம் பண்ணிட்டான். திருமாலை கட்டணும்னு ஆசைப்பட்டா. அதுக்கு ஆண்டாள் 2 மாலைகள் கட்டினான். ஒரு மாலை பாமாலை, மற்றொரு மாலை பூமாலை. பாமாலையை பாடி சமர்ப்பிச்சா, பூமாலையை சூடி அவன் திருவடியில் சமர்ப்பிச்சுட்டான். அதனால்தான் ஆண்டாள் நாச்சியாரை சூடி கொடுத்த நாச்சியார் அப்படின்னு சொல்கிறோம். இவள் பாடிய பாமாலைக்கு சங்கத்தமிழ் மாலை அப்படின்னு தான் பேர், திருப்பாவைன்னு பேர் இல்லை, சங்கத்தமிழ் மாலைன்னு தான் பேர். இவளுக்கு பிற்பாடு வந்த நாதமுனிகள், ஒரு ஆச்சாரியன் 4000 அவர் நம்மாழ்வார்கிட்டேந்து பெத்துண்டு வந்ததுக்கப்புறம் இந்த பாசுரத்துக்கு அவர்தான் திருப்பாவை அப்படின்னு பெயரிட்டாராம். பாவைன்னா என்ன அர்த்தம்? அழகான பெண்கள் அப்படின்னு அர்த்தம்.
பெண்கள் ஒன்று கூடி நோன்பு நோக்கிறா இல்லையா அப்படின்னு ஒரு அர்த்தம் பாவைன்னா. பாவைன்னா இன்னொரு அர்த்தம் மதில் சுவர். வேதத்துக்கே இது மதில் சுவரா, வேதம் அனைத்துக்கும் வித்தா இருக்கு, அதனால பாவை. பாவைன்னா மற்றொரு அர்த்தம் கண்ணுக்குள்ள இருக்கிற பியூப்பிள். பியூப்பிள்னு கருவிழி, அதை சொல்லுவோம். யார் திருப்பாவையை சொல்கிறாளோ அவளை கண்ணன் என்ன பண்ணுவான்னா கண்ணுக்குள்ளே வச்சு காப்பானா பாவைனா. சரி, ஏன் திருன்னு வந்தது, ஏன் திருவை சேர்த்தார் அப்படின்னா, திருனா மங்களம் அப்படின்னு அர்த்தம். இவருடைய திருப்பாவையில் மங்களகரமான சொற்களை தான் இவர் பயன்படுத்தியிருக்கா, அதனால திருப்பாவை. திரு அப்படின்னா இன்னொரு அர்த்தம் மகாலட்சுமி தாயார். லக்ஷ்மியே எழுதினது இது. ஏன்னா லக்ஷ்மியினுடைய ஒரு வடிவமான பூமி தேவி தான் ஆண்டாளா அவதாரம் பண்ணினா. இவளே பாடியிருக்கா, அதனால இருக்கு திருப்பாவை அப்படின்னு பேர். இந்த திருப்பாவையை திருப்பு ஆவை அப்படின்னு பிரிச்சோன்னு வச்சுக்கோங்க. ஆ ஆ ஆவை அப்படின்னா பசுக்கள்னு அர்த்தம். கண்ணன் என்ன பண்ணானா திருப்பு ஆவை அப்படின்னு சொல்லிட்டு பசுக்கள் எல்லாம் திருப்பிண்டு ஓடி வந்துட்டானா. ஏன்? நாச்சியாருடைய திருப்பாவையை கேட்கணும்னு ஓடி வந்துட்டானா கண்ணன். இந்த இடத்துல நம்முடைய சிந்தையை பசு மேயிற மாதிரி மேய விடாம எம்பெருமானை நோக்கி நம்ம திரும்பணும், அதனால திருப்பாவை அப்படின்னு பெயரிட்டார்களாம். இந்த பிரபந்தத்தினுடைய சிறப்பை இத்தனை நாளி அடியேன்னு சொன்னேன். இனி இன்றைய முதல் பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம், அதற்கப்புறம் பார்க்கலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுவீர்கள் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனிச் செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரிதருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இதுதான் திருப்பாவையில் முதல் பாசுரம். கோபிகைகள் கண்ணபிரான அடையணும் அப்படிங்கிறதுக்காக மார்கழி மாதம் கார்த்தியாயினி விரதம் அனுஷ்டிச்சா அப்படின்னு சொல்கிறது பாகவதம். ஹேமந்தே பிரதமே மாசி நந்த பிரஜ குமாரிக்காக சேரூர் ஹவிஷ்யம் புஞ்சானாக காத்தியாயினி அர்ச்சன விரதம் அப்படின்னு சொல்கிறது அந்த பாகவத ஸ்லோகம். அவள் காத்தியாயினி விரதம் அனுஷ்டிச்சா கண்ணனை அடையணும்னு. அதனால ஆண்டாளும் கண்ணனை அடையணுங்கிறதுக்காக தோழிகளோட சேர்ந்து அவளும் இந்த இவா பண்ணின மாதிரியே அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறான்னு சொல்லக்கூடாது, அனுகரணம் பண்ணுறா. அவள் எப்படி பண்ணாலும் அந்த மாதிரி இவ ஃபாலோ பண்ணுறாளாம். என்னைக்கு இதை ஃபாலோ பண்ணுறா அப்படின்னா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் ஃபாலோ பண்ணுறாளாம். மார்கழி மாதமும் பௌர்ணமி திதியும் ஆண்டாள் கோஷ்டியை தேடிண்டு வந்துடுத்தான். ஏன் அப்படின்னா இவள்லாம் கிருஷ்ண பக்தைகள் அப்படின்னு. அதனால இந்த நாள் நல்ல நாள் அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள். என்னைக்கு பகவானை நாம் அனுபவிக்கிறோமோ அந்த நாள் தான் எல்லாருக்குமே நல்ல நாள். கம்சன் கிட்ட கஜானா அதிகாரினா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கார். யார்? அக்ரூர பாகவதர். இவர் கிருஷ்ண பக்தர். ஆய்ப்பாடிக்கு போய் கிருஷ்ணனை தரிசனம் பண்ணணும்னு இவருக்கு ரொம்ப ஆசை. ஆனால் கம்சனால் கண்ணனுக்கு ஆபத்து வந்துடுமோன்னு பயந்துண்டு போகாமல் உட்காண்டிருக்கார். மேற்கொண்டு வேலை பளு வேற இவருக்கு. ஏன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இல்லையா, ஓடி ஓடி போக முடியாதே. ஆனால் எப்படி நினச்சிக்கிறார் பாருங்க, நான் பிருந்தாவனம் போவேன், அங்கே போய் அவன் மாடு மேய்ச்சிண்டு வரப்போது அவனை நான் கூப்பிடுவேன். எப்படி கூப்பிடுவேன்? ஐயே கிருஷ்ணசுவாமின்னு மதுர முரளி வாதன விபோ பிரசீத அப்படின்னு நான் அவனை கூப்பிடுவேன். அட நம்ம அக்குரர் குரலாட்டம் இருக்கே அப்படின்னு நினச்சிண்டு கிருஷ்ணனும் கருணையோடு என்னை பார்ப்பான் அப்படின்னு நினச்சிக்கிறார். பார்வை ஒன்றே போதுமே, கள்ள பார்வை ஒன்றே போதுமே அப்படின்னு அதை நினச்சிண்டே தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சுடுவேன் அப்படின்னு ஏங்குறார். ஆனால் இன்னும் போகலை இவர். கம்சன் மூலமாகவே இவருக்கு கடாட்சம் பண்ணிட்டான் அந்த கண்ணன். ஏன்னா மனசில் இவர் நினச்ச அவன் கடாட்சம் பண்ணிட்டான். எப்படி? அக்ரூரரே
சித்த பிருந்தாவனம் போயிட்டு வரையலா அப்படின்னு கேட்டான் ஒரு நாள் கம்சன். இவருக்கு தூக்கி வாரி போட்டுது. என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டார். இப்போதான் நாரதர் மூலமாக எனக்கு விஷயமே தெரிஞ்சுது. தேவகியுடைய 8வது கர்ப்பம் அங்கே கிருஷ்ணன்கிற பேரில் வளர்றதான். கூட ரோஹிணியோட பிள்ளை பலராமனும் இருக்கானாம். 2 பயல்களையும் இன்ன விஷயம்னு சொல்லாமல் அழைச்சிண்டு வா. ஏன் அப்படின்னா, இங்கே எப்படி பெண் குழந்தைய காண்பிச்சு ஆண் குழந்தைய மறைச்சாலோ அந்த மாதிரி அங்காவா என்ன தெரியுமா பண்ணுவா, இந்த 2 பயல்களையும் வச்சுட்டு வேற 2 பேரை அனுப்பிடுவா. அதனால இன்ன விஷயம்னு சொல்லாத அக்ரூரா. என்ன விஷயம் தெரியுமா சொல்லணும்? உங்கள் மாமா கம்சன் தனுர்யாகம் பண்ண போகிறார், அந்த உற்சவத்துக்கு உங்களை கூப்பிடுறார் அப்படின்னு சொல்லி அழைச்சிண்டு வா அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு அவள் வந்ததுக்கப்புறம் மல்லர்களெல்லாம் வச்சு அவளை நான் அழிச்சுடுறேன், இதுதான் என்னுடைய திட்டம் அப்படின்னு கம்சன் அக்ரூர்கிட்ட சொன்னான். கம்சன் நினச்சிக்கிறாராம், ஓஹோ கம்சவதமாக போகிறது போல இருக்கு அப்படின்னு அவர் மனசில் நினச்சிட்டு, எதுவாக இருந்தால் என்ன, எனக்கு கண்ணனை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிடுத்து அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறார். அத்தியமே சபலம் ஜன்ம சுப்ரபாதாச்ச மேனிஷா அப்படின்னு இன்னைக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச நல்ல நாள் அப்படிங்கிறார் அவர். ஏன்னா இதுவரை கம்சன் முகத்தில் நான் முழிச்சுட்டு இருந்தேன், இனிமே நான் கண்ணனோட முகத்தில் முழிப்பேன் அப்படிங்கிறார். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். யாருக்கு நன்னாள் ஆயிடுத்து அப்படின்னா அக்ரூர பாகவதற்கு. அடுத்த வரி சொல்கிறா, நீராட போதுமீர் போதுமினோ நேரிழையீர் அப்படிங்கிறார். நீராட வாங்கோ அப்படின்னு அழைக்கிறாளாம் எல்லாரையும். அதுக்கு கூப்பிடணுமா என்ன அப்படின்னா, இது சாதாரண குளியல் ஸ்நானம் பண்ணுறது இல்லை, டெய்லி நம்ம ஸ்நானம் பண்ணுறோமே அது மாதிரி இல்லை. பகவான்கிற குளத்தில் படிந்து குடைந்து நீராடணும். எப்படி நீராடணும்? பகவானோட குளம் எங்கே இருக்குது, எப்படி நீராடணும் அப்படின்னா அவனுடைய நாமாவை வாயால் சொல்லணும். ராமா கிருஷ்ணா கோவிந்தா இப்படின்னு அவனோட நாமாவை சொல்லணும். கீர்த்தனைகள் பாடணும். எனக்கு கீர்த்தனை பாட தெரியலன்னா நாமாவை சொன்னால் போகிறோம். அவனோட கதைகளை சிரவணம் பண்ணணும். இந்த இப்போ கேட்குறேளே அந்த மாதிரி காதில் நல்ல விஷயங்களை சிரவணம் பண்ணணும். இதை தான் நீராட்டம். இப்பேற்பட்ட இந்த நீராட்டத்துக்கு ஆண்டாள் சொல்கிறா, யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு ஜாதி மத பேதம் பார்க்காம எல்லாரையும் வாங்கோ அப்படின்னு அழைக்கிறா அவள். கர்நாடகாவில் கனகதாசர் அப்படிங்கிற ஒரு நீச்ச ஜாதிக்காரர். ஆசீத் கனகதாசாக்கியோ மகாபாகவதோத்தமக வியாசராஜஸ்ய சிஷ்யஸ்து வாசுதேவ பராயணக. இவர் இந்த கனகதாசர் அபரோக்ஷ ஞானி. அபரோக்ஷ ஞானின்னா என்ன அர்த்தம்னா, கண்ணுக்கு தெரியாத புத்திக்கு எட்டாத விஷயங்களை தெரிஞ்சிக்கக்கூடிய ஞானி. நமக்கெல்லாம் எல்லாம் கண்ணுக்கு தெரியும், புத்திக்கும் ஏதோ அதெல்லாம் பார்ப்போம் சொல்லுவோம். ஆனால் இவருக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயம், புத்திக்கு எட்டாத விஷயம் கூட அவருக்கு தெரிஞ்சுடுமா. அப்பேற்பட்ட ஞானி அபரோக்ஷ ஞானி அப்படிங்கிறார். இவர் யார் வியாசராஜர் தான் இவருக்கு குரு. ஒரு தடவை வியாசராஜர் குரு எல்லா சிஷ்யாலும் சேர்ந்து யாத்திரை போகிற இடத்துல வழியில் ஒரு இடத்துல துளசி வனத்தை பார்த்துட்டா. உடனே எல்லாரும் துளசி வனத்தில் உட்காந்துட்டு வியாசராஜர் என்ன பண்ணினார், மானசீகமாக துளசி மாலையை கட்டி உடுப்பி கிருஷ்ணருக்கு, ஏன்னா உடுப்பி சமீபம் பேர்க்கா வாழலாம், உடுப்பி கிருஷ்ணருக்கு சமர்ப்பிக்கிறார். நம்ம கூட மாலை கட்டி கொண்டு போய் போடணும், இன்னைக்கு போட முடியலையே, பூ வாங்கி கொடுக்க முடியலையேன்னு கவலையே பட வேண்டாம். மானசீகமாக நம்ம அந்த பகவானுக்கு அர்ப்பணிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவன் ஏற்றுன்றுவான். இவர் மானசீகமாக உட்காந்து துளசி மாலையை கட்டி உடுப்பி கிருஷ்ணனுக்கு சாத்துறார். அந்த மாலை கிருஷ்ணனோட ஒரு பக்கத்து தோளில் போய் ஜம்முன்னு உட்காந்துடுத்து, இன்னொரு பக்கத்து தோளில் சரியாக உட்காரலை, ஏதோ தூக்கிண்டு நிற்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா உடுப்பி கிருஷ்ணன் நீங்கள்லாம் சேவிச்சிருப்பேன், ஒரு பக்கத்தில் மத்து இருக்கும், அதில் போய் மாட்டின்னு கொடுத்து அது சரியாக உட்காரலை. கனகதாசர் என்ன பண்ணினார், வேறொரு இடத்துல உட்காந்து இந்த வியாசராஜர் உபதேசம் பண்ணின கிருஷ்ண நாமத்தை ஜபிச்சுன்னு இருக்க. செத்த நாளைக்கெல்லாம் கண்ணை திறந்து ஓடி வந்து வியாசராஜர்கிட்ட சொல்கிறார், त्वयैव निर्मिता माला कृष्णस्य वनमालिनः मन्दानाक्रे विलग्नासा नासे निबदति प्रभो. சொல்ற பிரபோ,
நீங்கள் சாத்தின அந்த மாலை கிருஷ்ணன் கையில் வச்சுருக்கிற மத்தில் போய் மாட்டின்னு கொடுத்து, அதனால அது தோளில் விழலை அப்படின்னு சொன்னார். அதை கேட்டதும் வியாசராஜருக்கு மேனி சிலிர்த்துடுத்து. எப்படி அழைக்கிறார் இவனை பாருங்க, நீச்ச ஜாதிக்காரன் எப்படி அழைக்கிறார் அப்படின்னா வைஷ்ணவ புங்கவா அப்படின்னு அழைக்கிறார். அழைச்சு உனக்கு எப்படிப்பா இது தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டார். அகமத்வைவ கிருஷ்ணஸ்ய பரமம் யோகமாஸ்திதக கிரீத்வைவ மானசீம் பூஜாம் ஜானே குஹ்யமிதம் பிரபோ. பிரபோ, அடியேனும் மானசீகமா அந்த கிருஷ்ணருக்கு பாதத்தில் துளசியை சமர்ப்பிச்சுட்டு இருந்தேன், பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் நீங்கள் போட்ட மாலை எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னார் அவர். உடனே வியாசராயர் எழுந்துட்டார். எழுந்து போய் அவனை ஆலிங்கனம் பண்ணின்னு விட்டார். மத்வ சம்பிரதாயத்தில் குரு அவள்லாம் ரொம்ப ஆச்சாரமாக இருப்பாள். மத்வ சம்பிரதாயத்துக்காராலே ரொம்ப ஆச்சாரமாக இருப்பாள். ஒத்தரையும் போய் தொட்டுக்கிட்டுலாம் பண்ண மாட்டா. அவள் ஆச்சாரமாக அனுஷ்டானமெல்லாம் ரொம்ப பண்ணுவாள். அப்படிப்பட்ட வியாசராயர் இவரை கட்டிண்டு சொல்கிறார், நீ ஆ ஜன்ம ஞானி அப்படின்னு விட்டார். பிறக்கிற போதே ஆ ஜன்ம ஞானின்னா பிறக்கிற போதே நீ பரம பாகவதன் அப்படின்னு விட்டார் அவர். கிருஷ்ண பக்தண்டா நீ அப்படின்னு விட்டார். அப்போ இந்த சரித்திரத்திலேருந்து என்ன தெரியறது? ஜாதி மத பேதமே பார்க்காம யார் வேணாலும் பக்தி பண்ணலாம்னு ஆண்டாள் சொன்னது இங்கே ப்ரூவ் ஆயிடுத்து பார்த்தேளா. இப்படி நீராட்டத்துக்கு தன் தோழிகள் எல்லாம் ஆண்டாள் கூப்பிடுறா. கூப்பிட்டுட்டு அவளை எப்படி அழைக்கிறா? நேரிழையீர் அப்படின்னு அழைக்கிறா. நேரிழையீர்னா என்ன அர்த்தம்னா ஆபரணங்களை எல்லாம் போட்டுருப்பான்னு அர்த்தம். உயர்ந்த ஆபரணங்களை அணிஞ்சுட்டு இருப்பாளோ அப்படின்னா அணிஞ்சுட்டு இருக்கா. அதனால நேரிழையீர்ங்கிறாளோன்னா இல்லையா, புன்னகைங்கிற ஆபரணம் போட்டுருக்காளாம் அவள்லாம். புன்னகையோட அலங்காரமாக இருப்பாளாம். ஏன்னா கண்ணன் எப்போ வேணா வருவான், அப்படி நின்னாதான் அவனுக்கே பிடிக்குமா. அழுது வடிஞ்சுண்டு கோபப்பட்டுலாம் இருந்தால் அவனுக்கு பிடிக்காதான். நாம் கூட கோவிலுக்கு போகிற போது நல்ல வஸ்திரங்கள் அணிகலன்கள் அணிச்சுட்டு புன்னகையோட சந்தோஷமாக போகணும். அவன் கடாட்சம் நம்ம மேலே பட்டு அது மேற்கொண்டு வளருமா. நல்ல புது புடவையை கட்டின்னு போவோம், கீழே சேராக இருக்கும், விழுந்து சேவிக்கவே மாட்டோம். ஐயோ புடவை வீணாப்படுமே நினச்சிப்போம். அப்படி நினைக்கக்கூடாது. அதோடு நம்ம விழுந்து அவனை சேவிக்கணும், மானசீகமாக சந்தோஷமாக சேவிக்கணும், புன்னகையோடு சேவிக்கணும் அவனை. அப்போ தான் நமக்கு இன்னும் மேலே மேலே எல்லாமே வளரும் அப்படின்னு சொல்லுவாள். பக்த மீரா சின்ன குழந்தை தான், 5 வயசு குழந்தை. அவள் என்ன பண்ணுவா, ஒரு நாளைக்கு அழகாக அலங்காரம்லாம் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கு. அவளுடைய தாத்தா அங்கேருந்து கேட்டார், ஏம்மா உனக்கு கல்யாண ஆசை வந்துடுதாம்மா அப்படின்னு கேட்டார். இல்லை தாத்தா, நான் எனக்காக இந்த அலங்காரம் பண்ணிக்கல, கிரிதர கோபாலன் வருவான் அவனுக்காகத்தான் நான் இந்த அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் குழந்தை. நான் இப்போ சொன்னதெல்லாம் சரீரத்துக்கு போட்டுக்கக்கூடிய ஆபரணம். அதை இங்கே ஆண்டாள் சொல்லவே இல்லை. ஆத்மாக்கு போட்டுக்கிற ஆபரணம். அது என்ன, ஆத்மாக்கு என்ன ஆபரணம் நம்ம போட்டுக்கணும் அப்படின்னா புலனடக்கம் அப்படிங்கிற ஆபரணம். அதுதான் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறார். வள்ளுவர் கூட ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்னு வள்ளுவரும் சொல்லியிருக்க. அந்த புலன் அடக்கம் வேணும், அதுதான் ஆபரணம் அப்படிங்கிறார்கள். அப்படி புலனடக்கத்தோடு இருந்த ஒரு பாண்டுரங்க பக்தர் யார் அப்படின்னா ஏகநாதர். ஆத்மாவை அடக்கினவர் அவர். ஒரு சமயம் விடியற் காலம்புற கோதாவரியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு மடியா சாளக்கிராம பூஜைக்கு தீர்த்தம் எடுத்துட்டு படிக்கட்டில் ஏறி வரார். ஒரு மிலேச்சன் முஸ்லீம் என்ன பண்ணினா மேலே படிக்கட்டில் உட்காந்துட்டு வாய் நிறைய பெட்டு கட்டிட்டு வந்திருக்கான், இவரை கோபப்பட வைக்கிறேன் அப்படின்னு. வாய் நிறைய வெத்தலை பார்க்க போட்டுண்டு மென்று 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 அந்த சாரை இவர் மேலே தூ அப்படின்னு மேலேந்து உட்காந்து துப்பினான். யார் துப்பினா? நம்மளா இருந்தால் உடனே தலையை நிமிர்ந்து பார்ப்போம், யார் துப்பினா அப்படின்னு. இவர் நிமிர்ந்தே பார்க்கல. மறுபடியும் கோதாவரியும் புனக்கத்வா ஸ்நானஞ்சக்கரை யதாவிதின்னு ஸ்நானம் பண்ணுறது போயிட்டார். திரும்பி வர ஸ்நானம் பண்ணிட்டோம். மறுபடியும் இந்த மிலேச்சன் துப்பினா. இப்போவும் யார் துப்பினான்னு பார்க்காம மறுபடியும் ஸ்நானம் பண்ணுறதுக்கு போயிட்டார். தூ தூ தூன்னு பல தடவை துப்பினான்.
காலம்பர ஸ்நானம் பண்ண வந்தவர் மணி 12 ஆச்சு, ஸ்நானம் பண்ணிண்டே இருக்க. வெத்தலை போட்டு போட்டு துப்பினவனோட வாய் கொப்பளிச்சு போயிடுத்து, களைச்சு போயிட்டான், அவன் சளைச்சு போயிட்டான். ஆனால் ஏகநாதர் குளிச்சு குளிச்சு சளைக்கவும் இல்லை, களைக்கவும் இல்லை. அந்த மிலேச்சன் ஓடி வந்து சாஷ்டாங்கமாக இவரோட திருவடியில் விழுந்து சொல்கிறான், பொறுமைக்கு பெருமை உண்டு அப்படின்னா அது நீர்தான் சுவாமி அப்படின்னா. அவனை தூக்கி, அப்போ கூட அவன்கிட்ட கோபப்படலை அவர், அவனை தூக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டு சொல்கிற, கண்டுஷோ உச்சிஷ்ட தோஷோ மே நூனம் ஸ்நானேன நஷ்யதி கிந்து மே க்ரோத தோஷஸ்ய சுத்திஹி துர்ந வித்யதே. அப்பா, ஒன்னால் இன்னைக்கு எனக்கு பல தடவை கோதாவரி ஸ்நானம் பண்ணுற பாக்கியம் கிடைச்சிதுப்பா. ஒன்றை கோபிச்சுண்டா என்னோட மனசு அழுக்கா போயிடும், அதை எந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணாலும் போகாது அப்படின்னார் அவர். இந்த மிலேச்சன் கதறி கதறி அழுது, உங்கள் மனசு எனக்கு இல்லையே சுவாமி அப்படின்னு அழுதான். அத்தேஷ்டாம் சர்வபூதானாம்னு இருக்கிறது தான் புலனடக்கம் அப்படிங்கிற ஆபரணம்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல. அடுத்ததா, கோபி குட்டிகைகளே இப்படி ஆபரணமாக இருக்கா அப்படின்னா இவளுடைய ஊர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறா ஆண்டாள் இந்த பாசுரத்தில். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் அப்படிங்கிறார். பசுச்செல்வம் நிறைந்த ஊரா ஆய்ப்பாடி, சுபிட்சமாக, ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். ஏன்னா பசுச்செல்வம் இருந்தாலே. அதனால அந்த சீர்மல்கும் ஆய்ப்பாடி அப்படிங்கிறார். பசுவனுடைய பாத தூளி நம்ம மேலே பட்டுதுன்னு வச்சுக்கோங்க, சரீரம் சுத்தி ஆகிடும், வாக்கு சுத்தி வரும், மனசு சுத்தி வந்துடும். எங்கே இந்த காலத்தில் எங்கேயோ சிட்டியில், மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் உட்காண்டிருக்கோம், எந்த மாட்டை பார்க்குறோம், என்ன இது பண்ணுறோம், ஒன்றுமே பார்க்குறது கிடையாது. அது தூளி நம்ம மேலே படணும். கண்ணன் மாடு மேய்ச்சிட்டு வருவானா, திரும்பி வரப்போது அவன் தலை முழுக்க ஒரே இந்த மாடுகள் என்ன படியுமா, தூசியெல்லாம் படிய விட்டுருமா. கிருஷ்ணனோட பாத தூளியை நம்ம தலையில் தரிப்பமானு காத்துட்டு இருக்கோம், இதுகள்லாம் அவன் தலையில் தங்களோட தூசியை படிய விட்டுடுத்துகளே, இதுகள்லாம் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கு அப்படின்னு யார் சொல்கிறான்னா சுகபிரம்ம ரிஷி பாகவதத்தில் சொல்கிறேன். இந்த ஆய்ப்பாடி எப்பேற்பட்டது அப்படின்னா வைகுண்டத்தை காட்டிலும் ஏற்றம் மிகுந்தது. ஏன்னா வைகுண்ட நாராயணன் இங்கே கிருஷ்ணனா அவதாரம் பண்ணியிருக்கான். அவன் அவதாரம் பண்ணதுனால ஆய்ப்பாடி ரொம்ப ஏற்றமுடையது. எப்போ நாராயணன் அவதாரம் பண்ணாலும் கூடவே லக்ஷ்மி பிராட்டியும் வந்துடுவா. அதை கோபிகா கீதத்தில் அவ சொல்கிறா, ஸ்ரயத்த இந்திரா கிருஷ்ணா சஸ்பதத்ரஹி அப்படின்னு லக்ஷ்மி பிராட்டியும் கோகுலத்துக்கே வந்துட்டாள். அயோத்தியை விட ஏற்றம் மிகுந்தது இந்த கோகுலம். ஏன் அப்படின்னா அங்கே அயோத்தியில் வசிஷ்டாதி ரிஷிகள்லாம் ஆச்சார சீலர்கள், சதா யாகம் பண்ணிட்டு இருப்பா, யஜ்ஞம் பண்ணிட்டு இருப்பா, ஆச்சாரமாக இருப்பா, இங்கே போவா அங்கே போவா, அதெல்லாம் தான் பண்ணுவா. ராமனும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருப்பான். ஆனால் இங்கே கோகுலத்தில் இடையர்களுக்கு ஒரு ஆச்சாரமும் கிடையாது. அவளுக்கு இடக்கை வலக்கை எதுன்னே தெரியாது. அவள் என்ன பண்ணுவா, அங்கேருந்து போவா, பால் தயிரெல்லாம் வித்துட்டே போவா. கிருஷ்ணன் எதிர்ப்புற வருவான், டேய் கிருஷ்ணா இந்தாடா இந்த பாலை குடின்னு இடது கையால் எடுத்து கொடுப்பா, அவனும் குடிப்பான் சந்தோஷமாக. ஏன்னா பிரேமையோடு கொடுக்குறா இல்லையா, அதனால குடிப்பான். கிருஷ்ணனுக்கும் ஒரு ஆச்சாரமும் கிடையாது, இவளோட பிரேமையைத்தான் அவனும் பார்ப்பான். அயோத்தி மக்கள்லாம் ராமருடைய குணத்தை ரொம்ப கொண்டாடுவா. ஆனால் இங்கே இவாள்லாம் கோகுலவாசிகள்லாம் கிருஷ்ணனுடைய தீம்புன்னா அவனுடைய குறும்பு, அதை ரொம்ப கொண்டாடுவாளாம். தடால்னு வெண்ணெயை எடுத்து வாயில் போட்டுப்பா அவள் பானைக்குள்ளேருந்து எடுத்து, ஏண்டா பானைக்குள்ளே கையை விட்ட அப்படின்னு கேட்பா ஒரு கோபிகை. இல்லை என்னோட ஒரு கண்ணுக்குட்டியை காணும், அது பானைக்குள்ளே இருக்கான்னு தேடுறேன் அப்படின்பானா. எப்படி அப்பட்டமாக புழுகிறான் பாருங்கோ. குழந்தைய அடிக்க தோணுமோ, கட்டி முத்தம் கொடுப்பாளாம். இவனோட குறும்பை கண்டு உகக்கும் ஊர் எது அப்படின்னா ஆய்ப்பாடி. இப்படிப்பட்ட சீர்மல்கும் ஆய்ப்பாடியில் உள்ள குழந்தைகளை எப்படி அழைக்கிறா, செல்வச் சிறுமிகள் அப்படின்னு அழைக்கிறா. என்ன செல்வம் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இருக்குது? நிறைய பணம் இருக்கா, காசு இருக்கா, காரு பங்களா இதெல்லாம் இருக்கா, இல்லை பேங்க்கில் நிறையா பணம் போட்டு வச்சுருக்காளா? ஒன்றுமே கிடையாது அவள்கிட்ட. கிருஷ்ணனோட எப்பவும் ஆடி பாடி குதித்து அவனோட ஸ்பரிசத்தை பெற்றவர்கள் இந்த குழந்தைகள். அவனோட சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியம் இவாளுக்கு கிடைச்சிருக்கு, அதுதான் செல்வம் இவாளுக்கு.
இந்த செல்வச் சிறுமிகள் கிட்ட ஆண்டாள் சொல்கிறா, நம்மெல்லாம் நாராயணனை குறித்து விரதம் அனுஷ்டிக்க போகிறோம், அவன் நமக்கு பறையை கொடுப்பான் அப்படின்னு சொன்னான். நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொன்னான் அந்த பாசுரத்தில். நாராயணனை குறித்து விரதமா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் கோபிகைகள்லாம் நாங்கள்லாம் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக் அவுட் பண்ணிட்டா. எல்லாரும் கிளம்பி போயிட்டா. ஏன் எல்லாரும் கிளம்பி போயிட்டா அப்படின்னா, இவாள்லாம் தொண்டரடி பொடியாழ்வார் மாதிரி ஏகாந்த பக்தி பண்ணக்கூடியவர்கள். இவாளுக்கு கண்ணன் தான் எல்லாம். தொண்டரடி பொடியாழ்வார் ரங்கநாதனை தவிர வேறு எந்த பெருமாளையும் சேவிக்க மாட்டார், எல்லாமே ரங்கன் தான் அவருக்கு. அந்த மாதிரி இவாளுக்கும் எல்லாம் கண்ணன் தான். இவ்வளோ நாராயணன் குறித்து விரதம் சொல்லிட்டா, நாங்கள்லாம் வரலாமா அந்த விரதத்துக்கு, எங்களை கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டா கிளம்பி. உடனே ஆண்டாள் அவளை நிறுத்தி வச்சு சொல்கிறா, அந்த நாராயணன் யார் தெரியுமா? கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம், கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான். அவன்தான் நம்ம கண்ணன். எவ்வளவு சாமர்த்தியமாக பேசுகிறா பார்த்தேடா நம்ம ஆண்டாள். அதனால தான் அவள் தலைவியாக இருக்கா. நந்தகோபன் அப்படின்னாலே ஆனந்தம் உடையவர்னு அர்த்தம். அவருக்கு என்ன ஆனந்தம் அப்படின்னா, கண்ணன் இருக்கானே அதுதான் ஆனந்தம் அவருக்கு. இவர் பரமசாது. ஆனால் இவர் கையில் ஏன் கூரான வேல் வச்சுருக்கார்? கூர்வேல் கொடுந்தொழிலன்னு போட்டிருக்காளே அப்படின்னா, குழந்தை கிருஷ்ணரை எதிரிகள்டேந்து காப்பாற்றுறதுக்காக வச்சுருக்காராம். சின்ன கொசு கடிச்சா கூட அதை அடிச்சுடுவாராம் கூர் வேலை கொண்டு. இந்த வேல் இவர் கைக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்கலாம். குழந்தை கண்ணன் தேவகி கர்ப்பத்திலேருந்து அவதாரம் பண்ணினான். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாயுதாயுதம் அப்படின்னு 4 திருக்கைகளோட சங்கு சக்கரதாரியா அவதாரம் பண்ணதை பார்த்துட்டு தேவகி சொன்னா, அப்பா குழந்தை, இப்படி 4 கைகளோட நீ அவதாரம் பண்ணியிருக்கியே, இப்படி இருந்தேன்னா உன்னோட மாமா கம்சன் உன்னை கொன்னுப்பிடுவான், அதனால 2 கைகளை நீ மறைச்சிக்கோ அப்படின்னு சொன்னா. அம்மா சொல் பேச்ச உடனே கேட்டுட்டான். சரிம்மான்னு சொல்லிட்டு 2 கையை மறைச்சுட்டான். 2 கைகளோட இருந்தான். கம்சன் பார்த்தா கொண்டுடுவான்னு 2 கைகளோட இருந்தான். 2 கைகளை மறைச்சுட்டான் இல்லையா? அந்த 2 கையில் என்ன தெரியுமா இருந்தது? சங்கு இருந்தது, சக்கரம் இருந்தது. அதுகள் கேட்டது, அது தூக்கி வேற போட்டுட்டான். அதுகள் கேட்டது, உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு தானே நாங்களும் உன்னோட வந்திருக்கோம், இப்படி எங்களை தூக்கி போட்டுட்டியே அப்படின்னு அதுகள் கேட்டது. கைங்கரியம் பண்ணுறேன்னு வந்த யாரையுமே நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரத்தை பார்த்து சொன்னானாம், நீ நந்தகோபர் வீட்டில் கூர்வேலா போயிடு அப்படின்னு விட்டான். அதனால்தான் அந்த வேல் நந்தகோபர்கிட்ட வந்துடுத்தான். அந்த சக்கராயுதம் நந்தகோபர்கிட்ட வேலாயிடுது. பிற்காலத்தில் நந்தகோபருக்கு அப்புறம் பாடியிருக்கா ஆண்டாளே, அதை தன் கையில் ஆயுதமாக வச்சுருக்கான்னு சொல்லி ஒரு பாசுரத்தில், வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்னு பாடியிருக்கா. சங்கு ஆயிடுத்து, இப்போ சக்கரம் ஆயிடுத்து, அடுத்து சங்கு கேட்கறது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு, நீ ஆய்ப்பாடியில் ஒரு மூங்கில் மரத்துக்கு கிளையா போயிடு, நான் அதை உடைச்சி புல்லாங்குழலாக மாற்றி பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு விட்டான். அந்த யசோதை முன்னாடி இவன் நின்றுட்டு புல்லாங்குழல் ஊதி விதவிதமாக பாட்டு பாடி நாளுக்கொரு லீலை பண்ணினானா கிருஷ்ணன். கோல புல்லாங்குழல் ஊதி கோபியர்கள் கள்ளமாடி கொஞ்சம் போல வெண்ணத்தாடின்னு கேட்டு ஆட்டமாடும் விஷமக்கார கண்ணனுடைய விஷமத்தை பார்த்து 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 யசோதையோட கண்கள் எப்படி போயிட்டான்? விரிஞ்சு ஏறார்ந்த கண்ணியாக ஆயிட்டாளாம். அதனால தான் யசோதை இளஞ்சிங்கம் அவகிட்ட ஏறார்ந்த கண்ணி அப்படின்னு போட்டிருக்கா. கார்மேனி செங்கன் இவன். கார்மேனி செங்கன் அப்படின்னா அழகான கண்கள். எல்லா ஆழ்வார்களும் இவனுடைய கண்களை பாடியிருக்கா, பாடாதவாளே கிடையாது. பங்கைய கண்ணன் என்கோ, பவளச் செவ்வாயன் என்கோ, அங்கதிர் அடியன் என்கோ, அஞ்சன வண்ணன் என்கோ அப்படிங்கிறார் நம்மாழ்வார். இன்னொரு ஆழ்வார், கரியவாகி புடை பறந்து மெளிர்ந்து செவ்வரி ஓடிய நீண்ட பெரியவாய கண்கள் அப்படின்னு அவர் பாடியிருக்க. என்னை பேதமை செய்ததுங்கிறார் அவர் திருப்பானாழ்வார். இப்படி அந்த கண்களை எல்லா ஆழ்வார்களும் பாடியிருக்கா. அந்த கண்கள் எப்படி இருக்குன்னா, கதிர் மதியம் போல் முகத்தான். சூரிய சந்திரர்களையே திருமுக மண்டலமாக கொண்டு ஒரு அலாய் கிரியேட் பண்ணிட்டான்.
ரெண்டையும் சேர்த்து ஒரு அலாய் ஆயிட்டான். அதுக்கு சூரிய கண்ணால் மதுராபுரியில் உள்ள ஒரு வண்ணான சுட்டு எரிச்சுட்டான். ஏன்னா இவளுக்கு நல்ல ஆடைகளை கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக. அதே சமயம் அதே ஊரில் ஒரு மாலாக்காரர் இருந்தார், பரம பாகவதன். அவர்கிட்டேருந்து மாலையெல்லாம் வாங்கி போட்டுண்டு அவனை சந்திரக்கண்ணால் குளிர கடாட்சிச்சான் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த கண்ணனுக்குத்தான் கர்காச்சாரியார் முதல்ல என்ன பெயர் வச்சார்னா நாராயணன்னு பெயர் சூட்டினாராம். எப்படி ஆண்டாள் கொண்டு வரா பாருங்க யாரு நாராயணன்கிறதுக்கு. கர்காச்சாரியார்கிட்ட 1 வயசும் போது தான் நந்தகோபரும் யசோதையும் எடுத்துட்டு போனாலாம் கர்காச்சாரியார்கிட்ட குழந்தைக்கு பேர் வைங்கோன்னு. 1 வயசுக்கு தான் கண்ணனுக்கு பேர் வச்சிருக்கா. நம்மளாம் 13ஆம் நாள் பேர் வச்சுடுறோம். எடுத்துட்டு போனோடனே இவர் பேர் வைக்க போகிறாரா எனக்குன்னு கண்ணன் அப்படி திருட்டு பார்வை பார்த்து கண்ணாலேயே கர்காச்சாரியாரை அளந்தானாம். கர்காச்சாரியார் நினச்சிக்கிறார் என்ன அளக்கிறான் பத்தியாயுமோ அப்படின்னு அவர் நினச்சிக்கிறாராம். முதல்ல அவர் என்ன பெயர் சூட்டினார்னா நாராயணன் அப்படின்னு தான் சூட்டினார். நாராயணன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாரம் அப்படின்னா ஜீவாத்மாக்களாகிய நம்மெல்லாம், அயனம் அப்படின்னா அந்த ஜீவாத்மாக்களை தாங்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் நாராயணன். இந்த நாராயணன் தான் நமக்கு பறையை கொடுப்பான் அப்படிங்கிறார். அது என்னது பறை அப்படின்னா, ட்ரம்மு வாத்தியம்னு வச்சுக்கலாம். ஆனால் பறை அப்படின்னா இகலோக ஐஸ்வர்யங்கள், இந்த லோகத்தில் நமக்கு என்னெல்லாம் ஐஸ்வர்யம் வேணுமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியவன். அதுக்கப்புறம் வைகுண்டம் போனதுக்கப்புறம் அவனுக்கே நம்ம கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள். இந்த இடத்துல நாராயணனே நமக்கே பறை தருவான். இப்போ முதல் பாசுரம் முழுக்க முடிஞ்சு போயிடுது இல்லையா. பரம பாக்கியத்தை கொடுத்துட்டான் பாண்டுரங்கன் ஒரு பக்தைக்கு. எப்படி கொடுத்தான், யாரு அப்படின்னா, பண்டரிபுரத்துலேருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் மங்களபேடா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் கான்வோபாத்திராங்கிற ஒரு சின்ன பெண், தேவலோக கன்னிகை மாதிரி இருப்பா, ரொம்ப அழகாக இருப்பா, நன்னா பாட்டு பாடுவா, டான்ஸ் எல்லாம் ஆடுவா. இவள் அம்மா தேசி தொழில் பண்ணிட்டு இருந்தா. அந்த ஊர் ராஜா அடிக்கடி அவள் வீட்டுக்கு வருவான். இந்த குழந்தைய பார்த்துருக்கான். இந்த பெண்ணோட அழகில் மயங்கி இவளை எப்படியாவது அடையணும்னு முயற்சி பண்ணுறான். ஆனால் இந்த மங்களபேடா வாழ்க்கை இந்த பெண்ணுக்கு பிடிக்கல. அதனால ஆஷாட சுக்ல ஏகாதசி அன்னைக்கு பக்தர்கள்லாம் பண்டரிபுரத்துக்கு என்ன பண்ணுவா, நடந்தே பஜனை பண்ணிட்டு போவா. அப்படி எல்லாரும் போகிற போது இவளும் பண்டரிபுரம் அவளோட பாடிண்டே அம்மா கிட்டலாம் ஒன்றும் சொல்லாமல், ஏன்னா இந்த ராஜாவோட தொல்லை தாங்க முடியல நம்ம போயிடுவோன்னு அவளோட பாடிண்டு ஆடிண்டு இவளும் கூட போயிட்டான். பாண்டுரங்கனுடைய அழகை பார்த்தா அப்படியே மயங்கி போயிட்டா. அவன் முன்னாடி பாட்டு பாடுறா. ஏன்னா இவளுக்கு பாட்டு பாட தெரியும், டான்ஸ் ஆட தெரியும், எல்லாம் பண்ணினா அவன் முன்னாடி ஆடுறா. அங்கேயே அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அங்கேயே இருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அந்த குழந்தை. ஒரு நாளைக்கு ராஜாவோட ஆட்கள் இவளை பார்த்துட்டா, எங்களோட வா, ராஜாவோட கட்டளை, உன்னை அழைச்சின்னு போக போகிறேன் அப்படின்னு விட்டான். இப்போ சொல்கிறா, வரேன், ஆனால் ஒரே ஒரு தடவை என் பாண்டுரங்கனை நான் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொன்னா. சரி உள்ளே ஓடினா பாண்டுரங்கன் திருவடியை பிடிச்சுட்டா. இன்னைக்கு கூட நம்மளாம் பாண்டுரங்கனை திருவடியை பிடிச்சிட்டு சேவிக்கலாம். அதனால் பாண்டுரங்கன் திருவடியை பிடிச்சிண்டு, ஹே ரங்கா, என்னையே நான் உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டேனே, உன் திருவடி நிழலை வாழறதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். என்னை அந்த பழைய வாழ்க்கைக்கு இழுத்துண்டு போயிடுவா போல இருக்கே, என்னை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு கதறி பல அபங்கங்கள் பாடுறா. அபங்கங்கள்லாம் பாட்டு, நிறைய அபங்கங்கள் பாடுறா. ஒவ்வொரு அபங்கத்திலையும் கிருஷ்ணான்னு பாடலை, பாண்டுரங்கான்னு வர்ணிக்கலை, நாராயணா அப்படின்னு தான் அவள் சொன்னான். அதில் ஒரு அபங்கம் ரொம்ப ஃபேமஸ். பதித தூ பாவனா பாவனா, நீதான்ப்பா எனக்கு பதி, நீதான்ப்பா எனக்கு காவலன், மணவிஷி நாராயணா அப்படின்னு அழைச்சா. நான் என்னையே உனக்கு அர்ப்பணிச்சுட்டேன். ஒரு ஓனாய் என்னை இழுத்துண்டு போகலாமா, சிங்கம் போல நீ என்னை காப்பாத்துன்னு பாடிண்டே இருக்கா. காப்பாற்றிட்டான். எப்படி, அங்கேயே அப்படியே விழுந்துட்டா, அந்த திருவடியிலேயே விழுந்துட்டா. அவனோட ஐக்கியமாயிட்டான். அங்கே உள்ள கோவிலில் இருக்கிற பண்டாக்கள்லாம் இவள் உடம்ப கூட அந்த ஆட்கள் தொடக்கூடாதுன்னு கோவிலோடைய தெற்கு பகுதியில் குழி தோண்டி புதைச்சுட்டா. புதைச்ச அடுத்த நிமிஷம் என்னாச்சுன்னா, அங்கே ஒரு சின்ன செடி முளைச்சிது. அது பிரம்மாண்டமாக தமால விருட்சமாக மாறிடுத்தான். இவள் மரமாக நின்றுண்டு ரங்கனை அனுபவிக்கிறா.
இன்றைக்கும் நம்ம பண்டரிபுரம் போனால் அந்த மரத்தை தரிசனம் பண்ணலாம். அதை சுற்றிண்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம போய் பண்டரிநாதனையே சேவிக்க முடியும். இனி இவள் நாராயணனை பாடி இந்த கான்கோபாத்திரா பாடியிருக்கா. பாடி அவனுக்கு கைங்கரியம் பண்ணுற மாதிரி நாம்ளும் என்ன தெரியுமா பண்ணணும், அவனை குறித்து விரதம் அனுஷ்டிப்போம். அவனுக்கே நம்ம கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு, அவன் நமக்கு பறைய கொடுப்பான் அப்படின்னு தன்னுடைய தோழிகளுக்கு ஆண்டாள் முதல் பாசுரத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா ஆண்டாள் நாச்சியார். இந்த ஆண்டாள் நாச்சியாருக்கு மங்களம் பாடி அமைவோம். அடியேனுக்கு இந்த வாய்ப்பை நல்கிய சங்கல்பா குரூப்பில் இருக்கிற அத்தனை பேருக்கும், என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணின பிபி பிரபு அவர்களுக்கும், இத்தனை நாளி பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அடியேனுடைய கிருதஜ்ஞையை தெரிவிச்சுண்டு ஆண்டாளுக்கு மங்களம் பாடி அமைகிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அந்த கான்கோபாத்திரா பாடினாலே ஒரு பாட்டு, அந்த பாட்டோட மங்களம் பாடி அமைவோம். नारायणा पतित तू पावना पावना मनरिषि नारायणा हरे पतित तू पावना पावना मनरिषि नारायणा तरी सांभाळी वचन तरी सांभाळी वचन ब्रीद वागदिशी जाणा तरी सांभाळी वचन ब्रीद वागदिशी जाणा ब्रीद वागदिशी जाणा पतित तू पावना पावना मनविशी नारायणा यादी शुद्ध नाही भाव यादी शुद्ध नाही भाव दुष्ट गोचरण स्वभाव यादी शुद्ध नाही भाव दुष्ट गोचरण स्वभाव मुगी नाम नाही कनुपात्र शरण पाही मुखी नाम नाही कनुपात्र शरण पाही मुखी नाम नाही कनुपात्र शरण पाही पतित तू पावना पावना मनविसी नारायणा रे मनविसी नारायणा